ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பீர்க்கங்காய் எல்லா தோலையும் சீவி எடுத்துடலாம். தோல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா தோலையும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இதை இன்னொரு தடவை லைட்டாக அலசிட்டு நான் காமிக்கிற ஷேப்லேயே கரெக்டாக வெட்டிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் இது வந்து ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வெட்டிக்கிற மாதிரி நீளமாக வெட்டிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி வெட்டி எடுத்துடலாம். ரொம்ப பெரிய பீஸாக வேணாம், கொஞ்சம் காமிக்கிற சைஸ் மீடியம் சைஸ்க்கே வெட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது தனியாக ஒரு பவுலில் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணல, அரிசி மாவு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட வந்து கொஞ்சோண்டு சீரகத்தூள், கொஞ்சோண்டு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் சும்மா லைட்டாக மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பேட்டி விட போகிறதில்ல, அப்படியே டிப் பண்ணி தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அந்தளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிறத வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு பீர்க்கங்காய் வந்துட்டு காயில் சாப்பிட மாட்டாங்க. நம்ம எண்ணெய்க்காய் இல்லாட்டா பருப்பு வச்சாலுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு வழி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஏதோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு பஜ்ஜி பொரிப்போம்ல, சேம் அதே மெத்தட் தான் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் அதிகமாக இருக்கும், ஆயில் ஃபுட்டாக இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி இருக்காது. இது வந்து உள்ளே வந்து எண்ணெய் காய்ன்றதுனால எண்ணெய் சத்து மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.